வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கை மலர்களில் நாளொரு நற்சிந்தனை. இன்று செப்டம்பர் 26. இன்றைய தலைப்பு வினையும் பயனும். ஒரு செயல் செஞ்சால் விளைவு நிச்சயமாக வரும். செயலுக்கு தக்க விளைவு உண்டு. இதுதான் இயற்கை சட்டம், லா ஆஃப் நேச்சர், இறைநீதி, கூறுதலறம் சொல்லுவாங்க. ஒரு செயலை செய்வதா கூடாதான்ற தீர்மானிக்க உரிமை நமக்கு இருக்குது. ஆனால் அந்த செயலுக்கு விளைவு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்க உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. செயலை செய்யறது நாம, விளைவாக வருது இறைநிலை, இறைநீதி சட்டம் தான் இது விதியுவாங்க. நீ ஒருவருக்கு என்ன செய்கிறாயோ அது செயல் அல்ல, விதை. ஆனந்த விதைத்தால் ஆனந்த அறுவடை, கண்ணீர் விதைத்தால் கண்ணீரால் அறுவடை, துரோகம் விதைத்தால் துரோக அறுவடை. இந்த செயலுக்கு தக்க விளைவுன்னு சொல்லுவாங்க. பிரம்ம ஞானத்தின் உச்சக்கட்ட அறிவே செயல் விளைவு தத்துவ ஞானம் தான் சொல்லுவாங்க. செயல் விளைவு தத்துவ ஞானம் பெறாத மனித வாழ்வு எப்படி இருக்குன்னா, கயிறு அருந்த காத்தாடி போல நிலை காணாது தத்தளிக்கும் சொல்லுவாங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு கணின் பூங்கொன்றனா சொல்லியிருக்காரு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நியூட்டன் தத்துவம் சொல்லுது. இறையாற்றல் இயற்கை நீதி அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வயப்பட்டோ மனித செயலாற்றும் போது ஏற்படும் விளைவுகள் தான் துன்பங்கள், பொருள் இழப்பு, ஏழ்மை, வறுமை, நோய்கள், உறுப்பிழப்பு, அகால மரணம்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ, லாபமோ நஷ்டமோ, புகழோ இகழோ, உயர்வோ தாழ்வோ அவனது செயலில் தான் பிறக்குமே தவிர வேற எங்கிருந்தும் வராது. அப்போ இன்பத்தை லாபத்தை புகழ அவன் கொடுக்குற வரமாகவும், துன்பத்தை நஷ்டத்தை இகழ அவன் கொடுக்கும் எச்சரிக்கையாகவும் ஏற்றுக்கொண்டு விழிப்பு நிலையோடு வாழ பழகணுங்க. நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள் என்ற 5 வகையில் ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விலை சிறிது கூட தவறாத நீதியோடு விளைவு கொடுக்கறது தான் இறைநீதின்னுவாங்க. குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு அப்படின்னு மாக்கோளத்தில் சொல்கிறாருங்க மகரிஷி. இன்னொரு பாடல், சிந்தித்து நலம் காத்து செயலாற்றும் பண்புடையோர் சிலருக்கும் தங்கள் செயல் விளைவா சிலர் இன்பம் சிலர் துன்பம் தவிர்க்க முடியாதபடி பெறுதல் காண்போம். இந்த ஒரு நிலை வந்தால் இதை செய்தால் செய்யாக்கால் எங்கு நலம் மிகும் என்று எண்ணி சோதித்த பின்னர் ஏற்பதா இச்செயலை விடுவதா என்னும் முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவ, தீது செய்தால் நரகத்துக்கு போவேன்னு ஆசை காட்டியும் பயமுறுத்தியும் மக்களை நல்வழிப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ விஞ்ஞானம் அருமிகுந்த இந்த காலத்தில் மக்கள் அதெல்லாம் ஏற்றுப்பாங்கன்னா கிடையாது. அப்போது இந்த செயல் செய்தால் இந்த விளைவு வரும் அப்படின்னு ஒருத்தருக்கும் இது சின்ன வயசுலேயே இளம் பிராயத்திலே சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அப்போ எந்த செயல் செய்யாமல் எண்ணுவாங்க. முதல்ல இது செஞ்சால் நன்மை தான் வருமா விளைவு நின்று சிந்தித்து செயல்படும் போது மக்கள் ஒருவருமே நல்ல வினை பயனை உணர்ந்து நல்லவங்களாம் வாழ்வாங்க. மகரிஷின் அத்தனை பயிற்சியில் நாள்தோறும் செய்து எண்ணம் சொல் செயலில் விழிப்பு நிலையில் இருந்து செயல் விளைவு தத்துவம் உணர்ந்து கர்மயோக வாழ்வு வாழ்ந்து இரண்டொழுக்க பண்பாடை கடைப்பிடித்து வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் மன அமைதியும் பெற்று ஒவ்வொருத்தருமே நடமாடும் அறிவு திருக்கோயிலாக வாழ்வோம் என கூறி என்னை சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.